வணக்கம் சொந்தங்களே. அன்னைக்கு நம்ம வெஸ்ட் மாம்பலம் போயிருந்தோம் இல்லையா? அன்னைக்கு இவங்க டிஃபன் கடையில தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. தொட்டுக்க ஒயிட் சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, வடகறி எல்லாமே இருந்துச்சு. இந்த 2டே 2 பெண்கள் தான்ப்பா. ஒரு உதவிக்கு கூட ஒரு ஆள் வச்சுக்காம 2 பேரும் சூப்பரா இந்த டிஃபன் கடைய நடத்துறாங்க. சுவை வந்து எல்லாமே அருமையா இருந்துச்சு. வீட்டு சுவையில இருந்துச்சு. நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டோம். அதாவது தேவைன்றத நம்மளே ஊத்தி சாப்பிட்டுக்கிற மாதிரி அங்க வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்க பூரியும், இட்லியும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பக்கம் வந்து அவங்க தோசை சுட்டு குடுக்குறது, முட்டை தோசை போட்டு குடுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. அதாவது வீட்ல பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். ஆனா, இவங்க ஒரு நடு ரோட்ல 2 தள்ளுவண்டி கடைய வச்சுக்கிட்டு அவ்ளோ அழகா இந்த கடைய நடத்துறாங்க. அத நடத்துறதுக்கு அவங்க எவ்ளோ பாடுபட வேண்டியது இருக்கும். அ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்மா. இந்த மாதிரி எவ்ளோ ரோட்டோரத்தில எவ்ளோ பெண்கள் வந்து பாடுபடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க கடையில போய் நமக்கு சாப்பிட்டதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில ஒரு பாட்டிம்மா வந்து எலுமிச்சம்பழம், முருங்கக்காய், கீரைங்க இதெல்லாம் வச்சுட்ருந்தாங்க. இந்த மாதிரி ரோட்டோர கடையில வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வாங்குங்க. இவங்களுக்கு மற்றும் ஒரு மறுபடியும் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளத்துடன்.